கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வேண்மிட்டே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிகள். சீர் எடுத்து கொண்டு வரதுல இருந்து மோர்பன் தண்ணீர் ஊத்துற வரைக்கும் எல்லா விஷயத்துலயுமே இஸ்லாமியர்களோட பங்கு நிறைய இருந்தது. அன்னைக்கு வயநாடு நிலச்சரிவுல நாங்க போய் அங்க இறங்கி இருக்கும்போது எங்களுக்கு எடுத்த உடனே பசியில இருக்கும்போது சாப்பாடை மலை மேல வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் தான். இஸ்லாமியர்களே இல்லாத ஒருத்தர் இஸ்லாமியர் போர்வையில செய்யறது. 40 பேர் ஒண்ணு சேர்ந்தா நம்மள அடிக்க யாருமே இல்லைன்றது. 4000 பேர் ஒண்ணு சேர்ந்தா நான் தாண்டா அப்படின்ற எண்ணம் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்த அந்த இடம் அது அவங்களுக்கா இருக்கட்டும். அதே மாதிரி கோவில் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்துக்களுக்கா இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் கவர்மெண்ட் தான். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை அது பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. கந்தரமலையா இல்லை சிக்கந்தர மலையா, கந்தரமலை சிக்கந்தர மலையா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிஜேபி தரப்புலாம் ஏற்பட்ட விமர்சனம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து தைப்பூசத்துக்கு எல்லாருமே ஒத்துமையாக நல்லா பண்றாங்க. உண்மையிலே பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? மக்கள்கிட்ட இருக்கா இல்லை கட்சிக்கார்ட்ட இருக்கா? இல்லை, முதல்லலாம் வந்து ஜாதியை வச்சு மதத்தை வச்சு இனம் வச்சு எல்லாம் இப்ப அரசியல் நடக்க ஆரம்பிச்சது இல்லையா? இப்ப அதோட தொடர்ச்சி வந்து அரசியலாக மாற ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா வந்து நம்ம எலெக்ஷன் நெருங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நம்ம நிறைய கான்ட்ரவர்சி பார்ப்போம். இதெல்லாம் நிறைய பார்ப்போம். நிறைய விஷயத்த பேச ஆரம்பிப்பாங்க. சம்மதமே இல்லாத ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வருவாங்க. இதெல்லாம் போகும். மடைமாற்றம் பண்ற மாதிரி எல்லாமே நடக்கும். இப்ப சார் நீங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற தைப்பூசமாக இருக்கட்டும் அல்லது இத்தனை ஆண்டு காலங்களாக நடந்த எல்லா நல்ல விஷயங்களா இருக்கட்டும், அது முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி, அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, சீர் எடுத்து கொண்டு வரதுல இருந்து மோர்பன் தண்ணீர் ஊத்துற வரைக்கும் எல்லா விஷயத்திலயுமே இஸ்லாமியர்களோட பங்கு நிறைய இடத்துல இருந்திருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் இன்னமும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடின்னு வந்துட்டா கூட நம்ம கடவுள்கிட்ட எப்படி வேண்டுறோமோ அதை விட அதிகமா அவங்க மந்திரிக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கிட்ட போய் நம்ம மந்திரிச்சுட்டு வரோம் நம்ம பசங்களுக்கு. இதெல்லாம் நடைமுறையில நாம பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான். இந்த வாழ்க்கை முறையை உடைக்கிற மாதிரியான விஷயங்களை தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நம்ம இந்த மாமிசங்கள் அப்படி இப்படின்னு நம்ம பார்த்தாலே இன்னும் எத்தனை கோயிலுக்கு எதிர்க்கவே கடையை நீங்களே எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த கடையில மாமிசத்தை வித்துட்டு இருக்கீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வந்து இதை நீங்க மனம் இதை தாண்டி பார்க்கும்போது இதுவே தப்பு தானே. அப்படி பார்த்தா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே தவறுகள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற அந்த இதுக்குள்ள நம்ம போறதே கிடையாது. ரெண்டாவது நமக்குள்ளேயே அது இருக்காது சார். நீங்க பாருங்க, திருப்பரங்குன்றம்ன்றது வந்து ஏன் இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு இது வருதுன்னா, திருப்பரங்குன்றம்ன்றது வந்து முருகரோட அறுபடை வீடுகள்ல முக்கியமான ஒரு தலமாகவும் அவருக்கு வந்து கல்யாணமான ஒரு தலமாகவும் பார்க்கப்படுகிற ஒரு இடம். சோ அதனால அது என்ன ஆகுதுன்னா, முருகர் வாழ்ந்த காலத்துல அங்க அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிதான் கடத்திட்டு வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா? சோ அந்த மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கும்ல, அதை மட்டுமே அந்த அந்த குறிக்கோளோட மட்டுமே நம்ம பார்த்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு தர்கா இருந்ததுன்றத அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை தவிர்த்து வேற யாருக்கும் வெளியில தெரியவே தெரியாது இல்லையா? அவங்களும் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பண்ணவே பண்ணல. நம்ம மாடு போறோம், சாமியை கும்பிடுறோம், வந்துடுறோம். அதுக்கே இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டம் இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்களும் வராங்க, அவர்களுக்கான வேலைகளை பண்றாங்க, அவங்க அதை செய்யறாங்க, பண்றாங்க, போயிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப தேவையே இல்லாமல் ஒரு சேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி யாரோ ஒரு சில நபர்கள் பண்ணக்கூடியது. அது எந்த பக்கமாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து இஸ்லாமியர் மார்க்கமாக இருக்கலாம், இந்து மார்க்கமாக இருக்கலாம், அல்லது இவர்கள் 2 பேருக்கும் இல்லாத ஒரு மார்க்கமாக இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். எவனோ ஒருத்தவன் பண்ணி விடுறது அல்லது எவனோ ஒருத்தவன் தூண்டி விடுற ஒரு சில செயல்கள் என்ன ஆகுதுன்னா, மொத்தரையுமே திருப்பி அதை சிந்திக்க வச்சு இது என்ன நடக்குது, அங்க போய் இதை வெட்டிட்டாங்க, இதை ஆடை வெட்டிட்டாங்க, நான்வெஜ் ஆக்கிட்டாங்க, அதை இது பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த போக்குக்குள்ள அதை கொண்டு போய் அதை ஒரு மாதிரி மாத்திடுறாங்க. நீங்க அப்புறமா தான் இதை ஆராய ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. நீங்க 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல இருந்து திருப்பரங்குன்றதற்கான அந்த கோவில் அங்க இருக்கிறத வந்து நம்ம அப்பத்துல இருந்து அடையாளப்படுத்தப்பட்டு சொல்லிட்டு வரோம். சிக்கந்தர் கோவில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தர்கா வந்து பாத்தீங்கன்னா, அதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கோவில் தான். அவங்க பொறுத்த வரைக்கும் கோவில் தர்கா தான். சர்ச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளயுமே ஒண்ணுதான் சார் இருக்கு. எங்க போனாலும் சாமி தான். ஆமா இல்லையா? நீங்க போங்க, என்னை வந்து ஒரு சர்ச்சுக்குள்ள போனேன் அப்படின்னா நான் அப்படியே அங்க பார்ப்பேன் 4 பேர் என்ன பண்றாங்க, முட்டி போட்டிருக்காங்க, இப்படி பண்ணா அது எப்படி பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரைட் லெஃப்ட் எப்படி பண்ணணும்னு நான் பார்ப்பேன். இதே நான் இந்த தர்காக்குள்ள போனா அங்க என்ன செய்யறாங்க அப்படின்ற அதே தொழுகை நடத்துறாங்க நம்ம பார்ப்போம். நம்ம இந்து கோயிலுக்கு இவர்கள் யாராலும் வந்தாலும் என்ன பண்ணணும், இப்படி சாமி கும்பிடணும், கையெழுத்து கும்பிடணுன்றது தெரியும். அது இதைத்தான் நாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையை உடைக்கணும்ன்றது பல பேரோட எண்ணம். காரணம் என்னன்னா, ஒரு தரப்பட்ட மக்களோட நீங்க ஓட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா அந்த தரப்பட்ட மக்கள் எல்லாம் அவர்கள் சார்ந்திருக்கணும். நீங்க நண்பர்களாக இருக்கும்போது எப்படி சார்ந்திருக்க முடியும்? அது நடக்க முடியாது. அதற்காக திட்டமிடப்பட்டு நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது.
நீங்க அங்க இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து கோவிலுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க, கோவிலுக்கான இந்த திருப்பரங்குன்ற மலை எங்களுதுன்னு சொல்றதுக்கு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, அதற்கு நீங்க நடக்குது. ஆனால் அதே எங்களோட பள்ளிவாசல்களுக்கு போறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கோரிக்கைகள் முன் வச்சு நான் வந்து எங்களுக்காக நாங்க ஒரு இது படுத்த போறோம், ஒரு போராட்டம் பண்ண போறோம்னா நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க. அப்ப பார்ஷியாலிட்டி நீங்க பாக்குறீங்க அப்படின்ற கருத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. கரெக்ட் தானே? இப்ப எனக்கு எல்லாரும் தெரியுன்றதுக்காக எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு உங்களை யாருமே தெரியாததுக்காக உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். அப்ப இங்க பார்ஷியாலிட்டி நடக்குதுன்ற கண்டிப்பா அதான் உண்மை. தானே வர முடியும். சோ அப்ப அந்த இல்ல விஷயங்கள் இது காலகாலம் நடந்து வருது தானே. இப்ப என்ன திடீர்னு இந்த பல பிரச்சனை? காலங்களாக நீங்க இன்னும் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பாண்டிய மன்னர்கள் அந்த டைம்ல இருந்து ஒவ்வொருத்தரும் இருக்கும் போதும் அதை அடுத்தடுத்து டெவலப் பண்ணும்போது நடந்ததுதான். அப்ப முன்னாடி ஆட்சி பண்ணவர் தான் சிக்கந்தர்ன்ற ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தக்கூடிய மதுரை காலத்துல இவங்க வந்ததற்கு அப்புறமா இவங்க போய் தஞ்சம் அடைந்த ஒரு மலையாகத்தான் அந்த மலை பார்க்கப்பட்டு அந்த மலையில அவர்கள் இருந்த இடம் அதற்கப்புறம் அவங்களுக்கு அதற்கான தர்காவாக மாறப்பட்டது. அதுக்கப்புறம் அதற்காக கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க. இப்ப சொல்றதே ஒரு செம காமெடியெல்லாம் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐயர் தான் நினைக்கிறேன், ஒரு ஜட்ஜில யாரோ ஒரு ஐயர் தான் இருந்தார், ராமன் ஐயரோ ஏதோ ஒரு பேர் எனக்கு தெரியல கரெக்டா. 1923 26 அந்த மாதிரி டைம் பீரியட்ல வந்து இந்த கேஸ் பெருசாகி ஒரு பெரிய அப்ப பிரிட்டிஷோட இருந்த கலெக்டர் தலைமையில இந்த விஷயத்தை எக்ஸிகியூஷன் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஓகே நீங்க கோயிலோட இதுவும் சொல்றீங்க தர்காக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்ப பார்க்கும்போது அப்ப என்ன பண்றாங்கன்னா, தர்கா இருக்கக்கூடிய இடம் அது வந்து இஸ்லாமியர்களுக்கானதாகவும், தர்காவோட கொடி இருக்கக்கூடிய அந்த உச்சியில் இருக்கக்கூடிய இடம் இஸ்லாமியர்களுக்காகவும், போகக்கூடிய பாதை அந்த படிக்கட்டுகளாக இருக்கக்கூடியதும் இஸ்லாமியர்களுக்காகவும், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன ஊர் மாதிரி அந்த சொல்லக்கூடிய அந்த பகுதி இது எல்லாம் வந்து அவர்களுக்கானதும், அதை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலையும் அது வந்து திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயில் முன்னாடி என்ன சொல்ல போனா அது சிவனோட இதுவா இருந்தது. அப்ப இது ரெண்டுத்திற்கானது கோவிலுக்கானது இந்து சமயத்துக்கு அப்படின்னு சொல்லிதான் போடுறாங்க. அதுல வந்து இஸ்லாமியர்களுக்கும் இது கிடையாது, அரசாங்கத்திற்கும் அதுல வந்து அப்ப வந்து ஈடுபாடு கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணி அடுத்த லெவல் கோர்ட்டுக்கு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முஸ்லிம்களுக்கு கொடுத்த அந்த இடம் அது அவங்களுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி கோவில் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்துக்களுக்கா இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் போய் முறையிடுது. அதுவும் நடந்துச்சு. அப்ப திருப்பி வந்து லண்டன் இந்த இதுல போய் பண்ணும்போதுதான் அப்ப திருப்பி அதோட கோர்ட் வந்து முன்னாடி குறிப்பிட்ட அவர்கள் கொடுத்த அதே கேஸ் தான் இது எல்லாருக்கும் இதுல இருக்கிறது, இந்த இடம் பிரிக்கப்பட்டது என்னவோ அது சரியாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு, மற்றது எல்லாம் இந்துக்களுக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த படிக்கட்டுகள் இருக்குல்ல, அந்த படிக்கட்டுகள் காமனான ஒரு இடம். இந்த காமனான இடத்துல போய் தான் நீங்க தர்காக்குள்ளேயும் போகணும், அல்லது நீங்க வந்து காசி விஸ்வநாதரோ இல்ல மற்ற விஷயங்களுக்கு நீங்க போகணும்னாலும் போகக்கூடிய ஒரு இடம். அப்ப இதை வந்து நீங்க இப்ப அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணாலும் அது வேற மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இது நடந்துருச்சு. இங்க என்னத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இடத்த இங்க வச்சு நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த நடுவுல இருக்கக்கூடிய காமன் இடத்த நீங்க வந்து ஒரு சொல்லக்கூடிய அந்த பாதையை நீங்க சொல்லும் போதுதான் இது பிரளயமாக வெடிக்க ட்ரை பண்றாங்க. இது எப்படின்னா, நடுவுல வந்து ஒரு பிரியாணி கடையில வந்து புழு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணி கடை மேல கேஸ் போட்டு பணம் வசூல் பண்ண முயற்சி பண்ணாங்களாம். ஆனா அந்த பிரியாணியில இந்த புழு உயிரோட இருந்திருக்குன்னு வீடியோல புழுவோட இருக்கு. ஒரு பிரியாணியில எப்படி புழு உயிரோட இருக்கும்ன்ற கதை மாதிரிதான் வேண்மிட்டே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஏதோ ஒரு சில சதிகள். இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கும் எனக்கோ சண்டை வருது அப்படின்னா இந்த சண்டையை நீங்க பண்ணதாவோ நான் பண்ணதாவோ இருக்காது. நம்ம 2 பேருக்குள்ள பிடிக்காத ஒரு நபர் பேர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பயன்படுத்தி பண்றது. அதாவது இஸ்லாமியர்லயே இல்லாத ஒருத்தர் இஸ்லாமியர் போர்வையில செய்யறது, இந்துக்கள்லயே இல்லாத ஒருத்தர் இந்துக்கள் போர்வையில செய்யக்கூடியது. இந்த மாதிரியான மனிதர்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. இது இங்க மட்டும் நான் சொல்ல வரல, தமிழகம் எங்கும் நிறைந்திருக்காங்க. நீங்க எங்க போனீங்கனாலும் இருக்கும். சார் நீங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில வந்து குடமுழுக்கு எடுக்கிறதுக்கு சீர்வரிசையை தூக்கிட்டு இஸ்லாமியர்கள் வந்து வர்றதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தைப்பூசத்துக்கு அங்கங்க மோர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீர் மோர் கொடுக்குறாங்க, உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பாடுலாம் போறது இதே இஸ்லாமிய மக்கள். அதையும் தாண்டி நீங்க அங்க விட்டுருங்க, நீங்க நம்ம ஊர்ல நம்ம இடத்துல நடக்கிற இடத்துலயே அந்த சகோதரத்துவத்தை நம்ம ரொம்ப அழகா போட்டி வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து நம்ம நிறைய விஷயத்த தாண்டி வர சொல்றோம். முதல்ல ஜாதி இல்லாத வாழ்க்கையை வாழணுன்றதுக்கு அவ்வளவு போராட்டம் பண்ணோம். அடுத்து வந்து மதம் இல்லாத வாழ்க்கையை வாழணுன்றத போடும். இன்னைக்கு இனம் இல்லாத வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு குறிக்கோளுக்குள்ள வந்துட்டு இருக்கோம். சரி, இது எப்படின்னா நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க காமனா யோசிச்சு பாருங்க. மெஜாரிட்டி பீப்புள் அதிகமாக சேரக்கூடிய இடத்துல நான் தான் ராஜான்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை விட கூமுட்டைகள் வேற யாருமே இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. மனிதர்களாக பாருங்க. சரி, எல்லாத்தையும் தாண்டி மனித நேயம் ஒண்ணு இருக்கு சார். அதுதான் நமக்கு முக்கியமானது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், அதே ஊர்ல சண்டை போடுறவங்களுக்கே கேட்கிறேன், உங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அன்பு வச்ச ஒருத்தருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, ரத்தம் வேணும்னு கேட்கறாங்கன்னா நீங்க ரத்தம் யார் கொடுக்குறாங்கன்றத பாப்பீங்களா? உசுர காப்பாத்தணும்னு பாப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நாங்கள் ரத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு எங்களுக்கே தெரியாது. அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம், புத்தர்களாக இருக்கலாம்,
யாராக வேணா இருக்கலாம். இந்த உலகத்துல மனுஷனா இருந்து கொடுக்கக்கூடிய எல்லாமே ஒண்ணுதான். சரி, இந்த ஜாதி, மதம், இனம், அடையாளம் எல்லாம் உனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சில போர்வைகள் மட்டும்தான். அது உன்னுடைய நன்னெறிகளை உருவாக்குவதற்காகத்தான் அனைத்து ஆன்மீகங்களும். என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நான் பாக்குறேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், தாராளமா செய்யலாம். ஆனா நான் செய்யறதுனால இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் எல்லா மதங்கள்லயும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மையான தந்திரம். நீ இன்னொருத்தனை அடிச்சு, இன்னொருத்தனை துன்புறுத்தி, இன்னொருத்தனை காயப்படுத்தி, இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை தேடிப்ப அப்படின்னா, அப்படி பண்றக்கூடிய சந்தோஷம் எதுவுமே அது கடவுளுக்கான இணையாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி கோவில்கள்ல சொல்லக்கூடிய, கோவில்களாக இருக்கட்டும், அல்லது தர்காவாக இருக்கட்டும், அல்லது சர்ச்சாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நீ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து 4 பேருக்கு உதவி பண்றன்றதை விட உபத்திரம் செய்யாமல் இருப்பதுதான் ரொம்ப பெருசுன்றதா எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப திருப்பரங்குன்றம் மலையை எடுத்தது காரணமே பாத்தீங்கன்னா அந்த அயோத்தி மாதிரி அங்க எப்படி ராமர் கோயில் இருக்கிறது. நம்ம பாபர் மசூதியை வச்சு ஒரு விஷயங்கள் நம்ம பேசப்பட்டுச்சோ, அதே விஷயத்த நம்ம சொல்றோம். அதே மாதிரி இங்க கொண்டு வர நினைக்கிறாங்களா? கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னா, நீ திருப்பரங்குன்றம்னு இப்படி ஆரம்பிப்பாங்க, இது அப்படியே பெருசாயிட்டு போயிட்டே இருக்கும். இது எல்லா இடத்துலயும் பரவிட்டே போயிட்டு இருக்கோம். நீங்க எங்கெல்லாம் பேசுறீங்கன்றதுலே ஒரு கேள்விக்குறியில இருக்கு. இப்ப நீங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலையில ஒரு பழங்காலத்து பல்லாயிரம் வருஷம் கணக்கான சிவன் கோயில் இருந்தது. அப்ப அதற்காக யாரும் பேசவே இல்லை. அப்ப நீங்க என்ன காரணத்துக்காக பேசுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்றேன், நம்மளும் வாழணும், நீங்களும் வாழணும், எல்லாரும் வாழணும், எல்லாமே பண்ணிக்கோங்க. ஆனா பெருசா பொதுவெளியில அந்த விஷயத்தை தவறு பண்ணாம பாத்துக்கலாம் அப்படின்றது பேசினாலே புடிச்சு போச்சு. அவ்வளவுதான். சமரச பேச்சுவார்த்தை அங்க நடக்காம இருக்கிறதுன்றதே நமக்கான பெரிய கேள்விக்குறியா பார்க்கப்படுது. 2வது, இந்த பொதுவெளியில நான் புளியோதரை சாப்பிட்டு போட்டாலும் தப்பு, நீங்க பிரியாணி சாப்பிட்டு போட்டாலும் தப்பு. கரெக்டுங்களா? நான் நடந்து போற பாதை இது பொதுவான பாதையாக நம்ம பார்க்கும்போது, எல்லாருமே நம்ம இங்கதான் அக்சஸ் பண்றோம்னு போகும்போது, அப்ப அந்த இடத்துக்குள்ள யார் தப்பு பண்ணாலும் அது தவறுதான். அப்ப அந்த இடத்த நான் என்ன பண்ணோம், என்னோட ஒரு பருக்கை செதறிச்சுப்பா, அந்த பருக்கை நான் கையில எடுத்துடுறேன், அதை நான் குப்பையை எடுத்துடுறேன். கோவில்கள்லயும் சர்ச்சுகள்லயும் இதுலயும் சொல்லக்கூடியதும் அதே தான். நான் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன வேணாலும் சாப்பிட்டு கோவிலுக்கு நீ தானமாக கொடுக்கறத விட, நீ சாப்பிட்டு அங்க குப்பை சேர்க்கறல, அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவங்களாக பார்க்கப்படுது. குப்பைகள் சேர்க்காம இருக்கிறதா பாவங்களாக பார்க்கப்படுது. அந்த விஷயம் புரிதல் ஏன் நமக்குள்ள இல்ல அப்படின்றது தெரியல. 2வது, இந்த வயசுலயே இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்க ஏற்படுத்தும் போது, அவங்க வளரும் போது எப்பேற்பட்ட மனநிலையில வளருவாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். சார், நான் பைக் சர்வீஸ் பண்ணனா, எனக்கு பாத்தீங்கன்னா சிக்கந்தர்னு ஒரு பையன் இருக்கான் சார், மவுண்ட் ரோட்ல இருக்கான். நான் சைதாப்பேட்ல இருந்து மவுண்ட் ரோட்ல போய் அவன்கிட்ட தான் சர்வீஸ் விடுவேன். நான் எப்பவே சொல்லுவேன், என் தம்பி கிட்ட தான் வண்டி விடுவேன். என் தம்பி ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட போங்கன்னு தான் சொல்லுவேன். பேரெல்லாம் கூட சொல்லுவேன், என் தம்பி ஒருத்தர் இருக்கா, மவுண்ட் ரோட்ல போய் பாருங்கன்னு. அதே மாதிரி அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு தான் அவன் பேசுவான். இதுதான் நமக்கான உறவு. அவனோட கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த விருந்துல உட்கார வச்சு, அவர்கள் சாப்பிடும்போது அண்ணன் நீங்களும் உட்காரணும்னு சொல்லி நம்ம உட்கார வச்சு சாப்பிடுறது தான் அந்த மாண்பு. அதுதான் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இன்னைக்கும் பல பேர் வெறும் அந்த கட்சி சார்ந்து, சமூகம் சார்ந்து அந்த 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 விஷயமாவே இன்னும் போயிட்டே இருக்கீங்கல்ல. இதை உடைக்கிற மனுஷங்க தானே அதிகமா இருக்காங்க. ஆனா அந்த 80% மக்கள் பேசுறது இல்ல. ஆமா. இந்த 20% பேசுறதுனால அது பெருசாயிடலாம் நினைச்சிடாதீங்க. நாளைக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னோம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே அதான் சொல்வேன், இங்க யாருமே கலவரங்களை தூண்டுறது இல்ல. நீங்க கலவரங்கள் தூண்டுறதுன்னு சொல்றது எதுவுமே கலவரங்கள் தூண்டுறது இல்ல. கலவரங்களை தூண்டுவதற்காகவே சில பேரை வரவழைக்கப்படுகிறார்கள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யார் அடிச்சாலும் அவங்க கிட்ட சண்டை போடுறீங்களான்னு பாருங்க. எவனோ ஒருத்தன் கல் எடுத்து அடிச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வச்சு தடுக்கிறோம். நீங்க இப்ப ரீசெண்டா கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் மெட்ராஸ்ல ஒரு பெரிய கலவரங்கள் நடந்தது. அதுல இஸ்லாமிய சகோதரர்கள் அதை இது பண்ணிட்டாங்க, நம்மளெல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க, போலீஸ்காரங்களை அடிச்சிட்டாங்க, இது போராட்டக்காரங்களை இது பண்ணிட்டாங்க அப்படின்னீங்க. நீங்க இஸ்லாமியர்கள்னு ஒரு பட்டத்தை வைக்கிறீங்க, அந்த அடிச்சவன் யாரு 5 பேருன்றத புடிங்க. ஆமா. தவறு செய்தவர்களை புடிங்க. அதே மாதிரிதான் ஒரு சமுதாயத்தை சொல்றது அதே மாதிரிதான் எங்களோடதும். நீங்க இந்துக்கள்ல சொல்லும் போது ராயப்பேட்டாலையும் ட்ரிபிள் கேலையும் ஒவ்வொரு விநாயகர் ஊர்வலம் வரும்போதும் ஒரு சில பெரிய ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் விநாயகர் ஊர்வலம்னு நடக்கும் போது மனசுக்குள்ள நிக்கிறது இவர்கள் போய் ஒரு சில பேர் போய் அங்க தர்கா முன்னாடி நின்று எதையாவது எடுத்து அடிச்சிருவாங்களோ, இது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்துக்குள்ளதான் நம்மளை யோசிக்க வைக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு சாமி கும்பிடணுன்ற எண்ணத்தை விட, கடவுள் மேல் இருக்கக்கூடிய பக்தியை விட இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் நம்ம மனசுல நிக்கிறதுனா நம்ம அந்த அளவுக்கு கரெக்ட் ஆகி நிக்கிறோம்னு அர்த்தம். கண்டிப்பா அதைத்தான் உருவாக்கி. அப்ப அன்னைக்கு பண்ண அந்த 4 பேர் யாரு, அவனை பிடிங்க. அவர்களுக்கு அந்த எண்ணம் தவறுன்றதை உணர்த்துங்க. எடுத்த உடனே அவனையும் நான் இது பண்ண சொல்ல, பட் அவர்களுக்கும் அது தவறுன்றதை புரியுங்க. ஏன்னா இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா சார், 4 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நான் தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் வந்துருது. 40 பேர் ஒண்ணு சேர்ந்தா நம்மளை அடிக்க யாருமே இல்லைன்றது, 4000 பேர் ஒண்ணு சேர்ந்தா நான் தான்டா அப்படின்ற எண்ணம் வந்துருது. இந்த எண்ணம் தனியா நின்று அவனால பண்ண முடியுதான்னு கேளுங்க, பண்ண மாட்டான். ஆனா இதே அந்த கூட்டம் இருக்கும்போது அதை பண்றான். அப்ப அந்த கூட்டத்திலிருந்து விலகிறதுக்கு நீங்க தான் உருவாக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் மத போதகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பெரியவர்களாக பார்க்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே ரோல் என்ன சார், இவங்க நல்வழிப்படுத்தி கொண்டு போறது. நீங்க
எவ்வளவு பேசுங்க சார். சபரிமலையில போய் ஐயப்பனை வழிபடணும்னா நான் முதல்ல வாவர் சுவாமியை பார்த்துட்டு வரணும்னு இருக்கு. இத வந்து யாராவது பாய பாத்துட்டு தான் மேல மேல யாராவது ஒருத்தர் எல்லாம் இங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவாரு. ஆமா, யாராவது ஒருத்தர் நான் ஏன் பண்ணணும்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? இருக்கிறதுலே கடுமையான விரதங்கள் இருக்கக்கூடிய 2 பேருக்குமே இருக்கும். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அந்த ரம்ஜான் நோன்பு இருக்கக்கூடிய நோன்புகளாக 40 நாளே நம்ம சம்திங். ஆமா, அதே மாதிரி நம்ம இந்துக்களுக்கு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போற இது 2மே ரொம்ப ரொம்ப தன்னை அடக்கி இருக்கிறவங்க தான் அதை பண்ணுவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இஸ்லாமியர்கள் முடிச்சுட்டு நோன்பு கஞ்சி இந்துக்களுக்கு தராம இருந்ததே இல்ல. அதை இந்துக்கள் குடிக்காம இருந்ததே இல்ல. அதே மாதிரி இந்துக்கள் சபரிமலைக்கு போறவங்க யாருமே வாவர் சுவாமியோட சன்னதியை மிதிக்காம இருந்ததே இல்ல. அங்க போறவங்க நினைச்சிருந்தா நான் ஏன் பண்ணோம் அப்படின்னு நின்றுட்டு வெறும் ஐயப்பன் அங்க பக்கத்துல இருக்காரு, பேட்ட சாஸ்தா இருக்காரு, எருமேலி சாஸ்தா இருக்காரு, நான் அவரை பார்த்து சாமி கும்பிட்டு மேல போய்க்கிறேன்னு யாரும் போனதே இல்லையே. இங்க இருந்து போய் வாவர் சுவாமியை பார்த்துட்டு அங்கிருந்து நரிக்குறவர்கள் மாதிரி வேடம் அணிவிட்டு ஒரு வேடர்களாக ஆட்டம் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே கோயிலுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்த்து நான் யாரும் இல்லடா, எனக்கு ஜாதி மத பேதம் இல்லை, நானும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான், ஒரு ஒரு ஆதி காலத்து மனிதன் தான் அப்படின்றத தன்னை காட்டிக்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது எதனால உருவாக்குறாங்க? அப்ப இதெல்லாம் நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொடுக்குது, மனுஷங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குது. இந்த நல்லது சொல்ற இதுல போயிட்டு நாளைக்கு நீ என்ன பண்ணுவேன் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு போய் நின்னா தப்பாக போய் நிக்கும்ல. கண்டிப்பா அந்த விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மள எல்லா அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு போய் வீட்டுல போய் குளிச்சுட்டு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்டா நல்லதுன்னா அதுவே தப்பு. அப்படி பார்த்தோம் ஒண்ணு இல்லவே இல்ல, நீ ஓரமா நின்று இல்ல, அது அவனோட கோட்பாடு, இது உன்னோட கோட்பாடு. அதை ஏன் ஒண்ணு சேர்க்கணும்? பண்ணவே கூடாது. நீங்க கம்பல்ஷன் பண்ணாதான் சார் தப்பு. நான் வெட்டுறதை நீ இன்னைக்கு சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. அதே மாதிரி என்னோட விபதி நீங்க வச்சே ஆகணும் அப்படின்றத நீங்க சொன்னதான் தப்பு. அவர்களோட சந்தோஷத்துக்கு என்னென்ன தோணுதோ அவர்களோட முறைப்படி அவர்கள் என்ற எண்ணங்கள்ல அவங்க வழிபட்டுட்டு போட்டுமே. இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன் சார், இன்னும் ஒரு வாரம் ஒரு மாசம் விட்டா நம்ம ஊரை கலவர பூமியா ஆக்கி வச்சு 4 பேருக்குள்ள வெட்டு குத்துன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு இது வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் காட்டப்பட்டது, இன்னைக்கு நாளைக்கு இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் கொண்டு வரும், நாளைக்கு இதே வந்து புத்தர்களுக்கும் கொண்டு வரும், அடுத்து அவங்களுக்கும் கொண்டு வரும். இப்படியே ஒவ்வொருத்தரா போனீங்கன்னா நாளைக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். தமிழ்நாடு கலவர பூமியா இருக்கும். அப்புறம் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை நீங்க வாழ முடியும்? இன்னைக்கு போய் ஒருத்தர் பேசினா கூட சார் முதல்ல நான் என் ஜாதி என்ன என் மதம் என்னன்னு தேடுற அளவுக்கு மனுஷங்க மாட்டாங்க. மதம் ஜாதி அற்ற மனிதன் நான் சொல்றதுலதான் சந்தோஷப்படுறேன். மனுஷனா வாழுங்க சார். மனுஷனை தவிர வேற என்ன சார் இருக்கு இந்த உலகத்துல? மனுஷனை விட்டா வேற எதுவுமே கிடையாது. நீ போய் மருத்துவமனையில அனுமதிச்சனா உனக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் யாருன்னு பார்த்து உன்னால பார்க்க முடியாது. நீ போய் கல்வி கற்கணும் அப்படின்னா கல்வி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருன்னு பார்த்து உன்னால கல்வி எடுத்துக்க முடியாது. நீ போய் வீட்டுக்கு வெளியில வரணும்னா நீ போய் பஸ்ல போய் உட்கார்றனா அந்த பஸ்ஸை ஓட்டுற டிரைவர் யாருன்ற ஜாதியோ மதத்தையோ பார்த்து நீ போய் பஸ்ல உட்கார முடியாது. வீட்டுல போய் இறங்கி வந்ததுக்கு அப்புறமா நீ டியூஷன் போறனா அங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பள்ளிக்கு போறவர்களாக இருக்கட்டும், நீ வேலைக்கு போகக்கூடிய உன் எஜமானாக இருக்கட்டும், இங்கெல்லாம் நீ பார்க்க ஆரம்பிச்சனா உன் வாழ்க்கையே உருப்படாது. கண்டிப்பா இதெல்லாம் பார்க்காம இருந்த நீ ஏன் இந்த ஒரு இடத்துல மட்டும் பாக்குறீங்க? அப்ப ரொம்ப பெரிய தப்பு தானே. இங்க இந்த ட்விஸ்ட் பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டாலே போதும் சார். இவன் பேசுவாடா பைத்தியக்காரன் பேசிட்டு போட்டோம் அப்படி. அதே சமயம் உன்னோட விஷயங்களையும் நீ விட்டுருக்க. இப்ப நீ சொல்ற விஷயம் தான். நீங்க பாருங்க, முந்தா நேத்து ஒரு நியூஸ் நான் பாக்குறேன். ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. அந்த விநாயகர் கோவிலுக்கு பக்கத்துல அந்த விநாயகர் கோவில் வாசல்ல தான் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து காரை நிறுத்துவாராம். இந்த கார் எப்பவுமே அவர் அங்கதான் நிறுத்துவாராம். அவரு வந்து இடைஞ்சலாக தான் இருக்குமா அந்த வழியில, நிறுத்தி ஓர விடுங்கன்னா அவர் கேட்கவே மாட்டாராம். அப்ப இவர் அந்த ஐயரா இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து திருவிழா வருது, அந்த ப்ரோக்ராம் திருவிழா தைப்பூசமோ ஏதோ சம்திங் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அதனால காரை கொஞ்சம் தள்ளி வெளில விடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக போயிருக்காரு. வீட்டுல அவர் இல்லைன்னு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க ஒய்ஃபும் ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. வந்தவர் என்ன பண்ணிருக்கணும், சரிப்பா சொல்லிட்டா நான் எடுத்துட்டு வண்டியை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு 2 பேருக்கும். ஏன் நான் இல்லாதப்ப வீடு இல்லாதப்ப நீ வந்து என் வண்டியை எடுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்திருக்குன்னு சொல்லி அவர் ஏதோ அடிச்சு வெட்டி ரத்த காயத்தை உருவாக்கியிருக்காரு. அப்ப இது என்ன முறையை உருவாக்குது? நான் சொல்றது வன்முறை தானே உருவாக்குது. அப்ப எதுவுமே பண்ணாம ஒரு ரிக்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நீங்க பண்ற இது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய தவறான ஒரு செய்தியாக நான் பாக்குறேன். அன்னைக்கு வயநாடு நிலச்சரிவுல நாங்க போய் அங்க இறங்கி இருக்கும்போது எங்களுக்கு எடுத்த உடனே பசியில இருக்கும்போது சாப்பாடு மலை மேல வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் தான். கண்டிப்பா. இறங்கி வந்த உடனே கை கால்லாம் ஃபுல்லா அறுத்துக்கிட்டு ரத்தம் ஓடிட்டு இருக்கும் போது எனக்கு வீடு கொடுத்தது ஒரு கிறிஸ்துவ ஒரு மதத்தினவர் தான். அப்ப இந்த இடத்துல நான் என்னத்தை சார் பார்த்துட்டு இருக்க முடியும்? மனிதர்களாக மனிதநேயம் கொடுக்கக்கூடியவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தவறு செய்யறவன் தவறு செஞ்சுட்டு தான் இருக்கான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி நடக்கிறத உங்க மைண்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து இதை நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்காம, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட அதை திருப்பி எடுத்துட்டு வந்து மைண்டுக்குள்ள எடுக்காம, உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததா அது சரியா இருந்ததா, அந்த இடத்துல நீங்க என்ன தவறு பண்ணீங்க, நீங்க என்ன சரியா பண்ணீங்கன்னு உங்களை உணர்ந்து அதற்கான ஆக்ட் எடுங்க.
அன்பாக சொல்லக்கூடியதை தவிர இந்த உலகத்துல சிறந்தது எதுவுமே இருக்காது. அன்பாக பகிர்ந்து பாருங்க. நம்ம உலகத்துல, ஏன்னா நாம் தமிழர்களாக அடையாளப்பட்டு நிற்பதும், தமிழ்நாடு சிறந்த ஒரு மாநிலமாக அடையாளப்பட்டு இருப்பதும் அது நல்லிணக்கத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர வேற எதை பண்ணியும் கிடையாது. இங்க மட்டும்தான் அனைவரும் சமமாக அனைவருக்குமான ஒரு நாடாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக எந்த ஒரு பிளவுபடுத்த முடியாத ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்தோட சேர்ந்து பாருங்க. இப்ப கூட செக்ரட்டரியேட்ல போய் எல்லா மதத்தினரும் சார்ந்தும் ஒன்னாக சேர்ந்து இதற்கான ஒரு குழு அமைச்சு 2 பேருக்கும் பாதகம் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குங்க அப்படின்றதா சொல்றாங்களே தவிர இதை பண்ணுங்க அதை சண்டை போடுங்க சார். இவர்களை மாதிரி மனிதர்களை நம்புங்களே தவிர இதை இருக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இவன் நடக்கக்கூடாது, இவன் போகக்கூடாது நீங்க சொல்லிட்டீங்கன்னா இது குழந்தை மனசுல வரும். நாளைக்கு வரும்போது இவன் அந்த புரிதலோட இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இவன் இப்படிதான்டா பேசுவான், இவன் முஸ்லீம்டா, இவன் இப்படிதானே பேசுவான், இவன் இந்துடா, இவன் இப்படிதானே பேசுவான், இவன் கிறிஸ்டின்டா அப்படின்ற எண்ணத்துக்குள்ள இவங்களை விதைச்சு விட்டாங்கன்னா நாளைக்கு இது சமூகம் சுடுகாடாக இருக்கும். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே திருப்பரங்குன்ற இஷ்யூ முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.